சப்சர்வியன்ஸ் 2024 வந்த அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். மேகன் பாக்ஸ் மைக்கேல் போன்றோர் நடித்த படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினியோட எந்திரன் படத்துடைய கதையை ஒத்து இருக்கு. ஸோ ரஜினியோட எந்திரன் படம் வந்து கமர்ஷியலா வந்து ஒரு வேற லெவல் இருக்கும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய கதை பாத்தீங்கன்னா மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாத இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஸோ மனைவி இந்த குழந்தைகள், அவருக்கு வந்து 2 குழந்தைகள். ஸோ இந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக வந்து ஏஐ உதவியை நாடுறாரு. ஒரு ஏஐ வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாத்தினால அந்த ஏஐ வந்து தன்னுடைய குழந்தை வந்து விரும்பி கேட்டனால அதை வாங்கிட்டு வர்றாரு. அது வந்து அமைதியா சொன்னபடி கேக்குது. ஒரு ஸ்டேஜில் வந்து என்னன்னா அவனுடைய மனைவி இடத்துக்கு வர ஆசைப்படுது. அது எல்லாம் மீறுது. எல்லாம் மீறி சில செயல்களை செய்யுது. அதனால குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சோ குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன, சோ அவங்களுடைய குடும்ப வாழ்ல என்னென்ன பிரச்சனை ஏற்படுதுன்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் கதை. இந்த கதை வந்து சொல்லப்பட்ட கதையை வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா சொல்லணும். படம் வந்து தமிழ் டப்பிங்லயே வந்து லைன்ஸ் கேட்ல இருக்கு. சோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து படம் பாக்குறப்ப ஒரு நேர்கோட்டு பாதையில தான் போகுது. ஆனா இப்ப ரஜினியோட எந்திரன் படம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கமர்ஷியலா இருக்கும். அதோட லெவல் வந்து வேற லெவல். இந்த படம் வந்து என்னன்னா கமர்ஷியலா வந்து எடுக்கல. சோ இதுதான் இந்த படத்துடைய பெரிய மைனஸ். படம் வந்து ஸ்லோவா தமிழ் டப்பிங்ல பார்த்துட்டு ஸ்லோவா போகும். ஒரு பட்ஜெட் படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நீங்க எந்திரன் படத்துல வந்து ரஜினியோட நடிப்பு வந்து என்னன்னா சங்கர் அவங்க டீம் வந்து என்னன்னா ரஜினிகிட்ட வந்து ரோபோ மாதிரி வேலை வாங்கியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து மேகன் பாக்ஸ்ட வந்து வேலை வாங்கியிருக்காங்க. அது வந்து பல இடங்கள்ல வந்து ஒரு ரோபோக்குரிய அந்த திருப்தி இல்லை. ஸோ கேரக்டர்ல பலவித முரண்பாடுகள் இருக்கு. ரோபோக்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு முக அசைவு எப்படி பார்க்கணும், அந்த விஷயம் வந்து என்னன்னா பல இடத்துல வந்து சரியா வந்து திருப்தியற்றதாக தான் இருக்கு. படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாங்க. படம் வந்து என்னன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இல்லை, யூஷுவல் ஸ்கிரிப்ட், ஒரு ஒரு பட்ஜெட் படத்துல எடுத்த மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல வந்து பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா சிஜி, விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. செட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், செட்டு, ஸோ கேமரா, ஸோ டைரக்ஷன் வைஸும் நல்லா இருக்கும். ஆனா இது வந்து பெருசா வந்து திருப்தி அற்றதா தான் இருக்கு.